ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டுடி. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டிக்கு டிவி வெப் சீரிஸ் பிரசன்ட் லெவலில் வந்து சொப்ன தோஸ்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் உண்மையாவே வேற லெவல்ல இருக்குங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு புது விதமான வியாதி இருக்குங்க. அந்த வியாதி அவனுக்கு நல்லதா கெட்டதான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவான நம்ம ரவியை தாங்க காட்டுறாங்க. அவனை பார்த்தனா அவனோட காதலியான அந்த பிரீத்தியை வச்சு சும்மா வேற லெவல்ல செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே இருக்குங்க. பிரியாவை கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல டப்புன்னு முடிஞ்சோடனே இவனுக்கு டப்புன்னு பார்த்தனா முடிப்பு வந்துருங்க. என்னன்னு பார்த்தனா இவ்வளவு நேரம் கண்டது கனவுங்க. ஆனா கனவே சும்மா வேற லெவல்ல இருக்கும். உடனே கீழே கொஞ்சம் பார்த்தனா அந்த பேண்ட் எல்லாம் ஈரமா இருக்குமா. அடச்சா இது என்ன இது இப்படி ஈரமாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே இவன் யோசிக்கும் போது இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம வேலைக்காரி தாங்க காட்டுறாங்க. அவ கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த வேலைக்காரன் வராங்க. அவனோட பேர் ராமுங்க. இந்த வேலைக்காரனும் வேலைக்காரியும் கணவன் மனைவிங்க. இப்ப வந்தவன் என்ன பண்ணா அந்த வேலைக்காரி தடவை உடனே அவளும் முதல்ல என் மேல இருந்து கையெடு. முதலாளி பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க நான் புருஷன் தானே, சோ அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனா இப்படி பட்ட பகல என் மேல கை வச்சா எனக்கு கூச்சமா இருக்கா இல்லையா அப்படி சொல்ல, நான் என்னமோ உனக்கு புதுசா தொடுற மாதிரி நீ ஃபீல் பண்ற. ஆமா நான் இருட்டுல தானே எப்பவுமே தொட அளவு பண்ணிருக்கேன். நீ இப்ப பகல்ல தொட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படி சொல்ல, நான் உன் புருஷன், சோ எப்ப வேணா தொடலாம், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படி சொல்லிட்டு அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டே இருப்பானா. இந்த சீன்ஸ் கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கும். இப்படியே முத்தம் கொடுத்துட்டே இருக்கும் போது இதை நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா ஒளிஞ்சு இருந்து பார்ப்பாங்க. அவனுக்கு செம மூடாவ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா அவன் பெட்ரூம்ல அதே நினைப்பா உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க. இந்த இடத்துக்கு அவளோட காதலியான அந்த பிரீத்தி வராங்க. வந்தவ ஏய் ரவி என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்ல, அட நீயா வான்னு சொல்லிட்டு டப்பன அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ண, உடனே டென்ஷன் ஆயிட்டு முதல்ல என் மேல கையெடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் டென்ஷன் ஆயிடுவான். ஏன் என்ன ஒரு கிஸ் ஆச்சும் பண்ண விட அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் முடியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நீ பண்ணணும் அப்படி சொன்ன உடனே தயவு செய்து என்னை தடுக்காத, நான் ரொம்ப காஞ்சி போயிருக்கேன், ஒரு முத்தம் கொடுக்காச்சு என்ன அலோவ் பண்ணு அப்படி சொல்ல, அவ அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே அவனும் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். அதுக்காக நீ இப்படி பண்ற அப்படி சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல நம்ம மேட்ரு உங்க வீட்டுல சொல்லு, உங்க அண்ணனை பார்த்தாவே நீ பயப்படுற, அதோ ஒரு குரலை கேட்டாவே நீ பயந்து சாவற அப்படி சொல்லும் போது, இங்க பாரு நான் ஒன்னும் அவருக்கு பயப்படல, அவருக்கு நான் மரியாதை தரேன் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்ப இந்த இடத்துக்கு அந்த ராஜு வருவாங்க. அதங்க இவன் அண்ணன் உள்ள வந்த மாதிரி பிரீத்திய பார்த்தோன்னே, அட பிரீத்தி நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்லுவாளா. உடனே அண்ணக்காரன் என்ன கேட்பானா, சரி பைக்ல இன்ஜின் ஆயில் மாத்த சொன்னேன் மாத்தினியா அப்படின்னு சொல்ல, உடனே அவனும் அண்ணா நான் அதை மறந்துட்டேன் அப்படி சொன்னோடனே இதுக்கு அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். உனக்கு கொடுத்ததே ஒரே வேலை, அந்த ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய மாட்டேற, வீட்டுல சும்மா தானே சுத்திட்டு இருக்க, இப்ப வேற நான் அர்ஜென்டா போய் ஆகணும் அப்படி சொல்ல, பிரீத்தி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வேணா என் வண்டி எடுத்துட்டு போயிட்டு வாங்களேன் அப்படி சொல்ல உடனே அதுக்கு ராஜு என்ன சொல்லுவானா, இங்க பாருமா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும், அப்புறம் நீ வீட்டுக்கு எப்படி போக அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இங்க பாருங்க நான் அண்ணி கூட பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனை சாவி வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பிரீத்தி ரவி கிட்ட என்ன சொல்லுவானா, பாத்தியா ஓ அண்ணனை பார்த்தோன்னே பயந்து சாவுற அப்படி சொல்லும் போது, நான் ஒன்னும் பயப்படல, அவருக்கு மரியாதை தான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்ல, வச்சு சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளும் வெளியே போயிடுவாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப ஹால்ல பார்த்தோன்னா நம்ம பிரீத்தியும் ரம்யா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க ரவியும் உட்காந்துருப்பாங்க. இப்ப பிரீத்தி என்ன சொல்லுவானா, அண்ணி நீங்க எதுக்காக நம்ம ரவிக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாத வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரம்யா என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு எங்குமே பொண்ணு அமைய மாட்டேங்குது அப்படி சொல்லும் போது உடனே இதை கேட்ட அவனும் எது அமைய மாட்டேன்தான், எனக்கு அதுல விருப்பம் கிடையாது, நான் நினைச்சேன்னா எந்த பொண்ணை வேணா கரெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியா அப்பனா பிரீத்தியை கரெக்ட் பண்ணி பார்க்கும் அப்படி சொன்னோடனே பிரீத்தி செம்மையா கலாய்ப்பாங்க. யார் இவனா, இவன் என்ன எப்படி கரெக்ட் பண்ணுவான், இவனோட பாடி லாங்குவேஜ் பார்த்தாவே எந்த பொண்ணும் இவனை விரும்பாது, அவன் எப்படி உட்காந்துருக்கான் பாத்தியா குரங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இதை கேட்ட ரவியும், இங்க பாரு நான் நினைச்சேன்னா 2 நிமிஷத்துல எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடுவேன், உன்னால ஈஸியாவே கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்ப பிரீத்தி என்ன சொல்லுவானா, என்ன நீ அண்ணா வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, எனக்கு வேற டைம் ஆகுது அப்படி சொல்ல, இப்ப இதே இடத்துக்கு நம்ம ராஜுவும் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க கொஞ்சம் வேலை அதிகமா இருந்து அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பிரீத்தியும் வண்டி சாவி வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ரம்யாவோட பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அவளை பத்தினா சின்னதா ஒரு துணி போட்டுட்டு உடம்பெல்லாம் ஒரு ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருப்பாளா. இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராஜு வருவாங்க. வந்தவன் அவன் மனைவி பார்த்த உடனே செம மூடாயிடும். ஏன்னா அவ போட்டுக்கிற துணி அந்த மாதிரி இருக்குங்க. இப்ப அவளும் சும்மா இல்லைங்க, அவன் வீட்டுக்கார் கூட சேர்ந்து பண்ற சீன் சும்மா அந்த அளவுக்கு வெறியாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல சும்மா வேற லெவல்ல இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்படி உங்க 2 பேரும் சேர்ந்து செம்மையா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தனா நம்ம தம்பிக்கார காலையா அந்த ரவி பெட்ரூம்ல உட்காந்து சரக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்ப அந்த ராணி என்ன பண்ணுனா அவனோட பெட்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ அப்படியே தரையில கிளீன் பண்ணும்போது அவளோட மேலழக செம்மையா தெரியுமா. இந்த சீன்ஸ்
ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே அவன் நல்லா கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ரவி என்ன பண்ணுனா அப்படியே அங்க உட்காந்துட்டு அவன் தனக்கு தானே நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பானா. ஒரு கட்டத்துல டப்புன்னு முடியிற நேரம் பார்த்து அவளு வேலை முடிச்சிருவாங்க. என்னன்னு பார்த்தனா இவன் கனவு கண்டிருப்பாங்க. வழக்கம் போல இவனோட பேண்ட் ஈரமாயிடுங்க. இவனுடைய ப்ராப்ளமே இதுதான். இவன் யாராச்சும் ஒருத்தவங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்க கனவுல கூட்டு போயிட்டு மேட்டர் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது நிஜத்துல அவனோட பேண்ட் ஈரமாயிடுங்க. உடனே அவனு டென்ஷன் ஆயிட்டு இது மாதிரி இப்படி ஆயிடுச்சு, ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் வியாதி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா இப்ப ஹாஸ்பிட்டல்ல தாங்க உட்காந்துருப்பான். அங்க டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா, சரி சொல்லுப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் இங்க நீங்க தான் டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான் டாக்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. இல்ல எனக்கு யாராவது ஜென்ஸ் டாக்டர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர்னாவே எல்லாமே ஒண்ணுதான்ப்பா, லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் தனித்தனியெல்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு உடம்புல எந்த வியாதியா இருந்தாலும் சரி எங்க கிட்ட நீ தாராளமா சொல்லலாம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்ல இப்ப இவன் தயங்கிட்டே இருப்பானா. உடனே அவங்கள சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லனா, இல்ல டாக்டர் நான் தூங்கும் போது எனக்கு வெளியே வந்துருது அப்படி சொல்ல, என்ன வளர்ற தூங்கும் போது என்ன வெளியே வருது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் தயக்கத்துல, இல்ல டாக்டர் நான் தூங்கும் போது எனக்கு சில கனவு வருதா, கனவு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தன்னாலே அது வெளியே வந்துருது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப டாக்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. அட இதெல்லாம் சாதாரண விஷயம்ப்பா, இதுக்கே அவ்வளவு டென்ஷன் ஆகிற, சரி நான் உனக்கு மருந்து கொடுக்குறேன், அந்த மருந்து ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிடு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனும் அந்த மருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த வெப் சீரிஸ் போக வெறியா இருக்குங்க. இந்த டாக்டர் கூட பண்றதெல்லாம் ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. சோ இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம வேலைக்காரி தாங்க காட்டுறாங்க. அவளை பார்க்கறதுக்கு செம ஹாட்டா தாங்க இருக்கும். அவளை பார்த்தோன்னா டேபிள நல்லா குனிஞ்சு கிளீன் பண்ணும்போது சும்மா வேற லெவல்ல அவங்களோட மேல காட்டியிருப்பாங்க. இப்படியே காட்டிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம முதலாளியமான அந்த ரம்யா வருவாளா. வந்தவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு நாங்க படத்துக்கு போறோம், சோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், வீட்டை பத்திரமா பாத்துக்கோ அப்படி சொல்ல, சரிங்க முதலாளியம்மா அப்படின்னு அவ சொல்லுவாளா. உடனே இவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஆமா நீ இது வரைக்கும் படத்துக்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கம்மா அவரு என்னை கூட்டே போக மாட்டாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரம்யா வேலைக்காரிட்ட என்ன சொல்லுவானா, சரி ஓகே அந்த ராமு கிட்ட நான் சொல்றேன் உன்னை படத்துக்கு கூட்டு போக சொல்ல அப்படின்னு இவங்க சொல்லும்போது இப்ப இதே இடத்துக்கு அந்த ராஜு வருவானா, என்னம்மா கிளம்பலாமா டைம் ஆகுது அப்படி சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு அந்த ராமு அங்க வருவானா. வந்ததுக்கு அப்புறம் ஏய் ராமு ராணிய படத்துக்கு கூட்டு போ சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி முதலாளி அம்மா அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்காரியான ராணி என்ன பண்ணோம்னா, அவ ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சிட்டே இருக்கும்போது அங்க வந்த ராமு அவளை நல்லா தடவி முடியத்திட்டே இருக்கும்போது, என்னை விடு எதுக்காக இப்படி பண்ற அப்படி சொல்லி கேட்க, ஆமா முதலாளி அம்மாவும் முதலாளியும் படத்துக்கு போயிட்டாங்க, சோ இப்ப நீ தனியா தானே இருக்க, என்னை தடுக்காத அப்படி சொல்லிட்டு அவளை நல்லா தடவி மூடி ஏத்த இப்ப ஒரு கட்டத்துல வேலைக்காரி செம மூட் ஆயிடுவாங்க. இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து அங்க கிச்சன்ல செம்ம மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ரவி இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவங்க மேட்டர் பண்றத பாப்பாங்க. பார்த்தவனுக்கு செம்ம மூட் ஆயிடுங்க. மூடானவன் அவனும் அங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். வேலைக்காரிக்கும் இவனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் டப்புன்னு பார்த்தனா நம்ம ஹீரோ பெட்ரூம்ல உட்காந்து இருக்கான கொண்டு இருப்பாங்க. உடனே அவன் என்ன சொல்லணும், உடனே மருந்து சாப்பிட்டாகணும் இல்லைன்னா பேண்ட் திரும்ப ஈரமாயிடும் சொல்லிட்டு இப்ப அவன் அந்த வாங்கிட்டு வந்து மருந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் வர எபிசோட் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே கைஸ், இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.